மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களே, வந்திருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல அடித்தளம், ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கு. ஃபவுண்டேஷன் இல்லாமல் எதுவுமே நிற்காது. ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா அந்த பில்டிங் ஆட்டம் கட்டுறது. எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் தேவை. நாட் ஒன்லி த பில்டிங், எல்லாத்துக்குமே. நண்பர் தாஜ்நூர் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். முதல் படத்திலேயே ரொம்ப நல்ல பாடல்களை கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன, அவர் இன்னொரு பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சது அவருக்கு அடித்தளம். அதுதான் ஃபவுண்டேஷன். ஒரு இயக்குனர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னா அவர் யார்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தார், அது அவருக்கு ஃபவுண்டேஷன். இப்படி எல்லாத்துக்குமே அந்த அடித்தளம் நன்றாக அமைந்தால் நிச்சயமாக எல்லாமே நல்லா இருக்கும். ஆகவே இந்த தலைப்பே ஒரு அழகான ஒரு ஃபவுண்டேஷன். அடுத்து நான் அங்கே உட்கார்ந்து பார்த்தப்போ அவங்க பண்ணியிருந்த டிசைன், உழைப்பாளர் சிலை. உழைப்பு வீண் போகிறதில்லை நிச்சயமா. ஆகவே இவருடைய உழைப்பும் நிச்சயமாக வீண் போகாது. அடுத்த இயக்குனரை பற்றி நான் இங்கே சொல்லணும்னா, இளங்கண்ணன். இது அவருக்கு 2வது படம் நினைக்கிறேன் இல்லையா? 3வது படம். அதாவது 3வது படம் அவர் ஒரு பெரிய, ஒரு நல்ல பெரியன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல நடிகரோட பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதாவது என்னுடைய மகன் ஒரு நல்ல கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-3 தடவை அந்த கதையை நான் கேட்டுட்டு என் மகன் விஜய் அவர்களிடம் அனுப்பிச்சேன். அவரும் கேட்டார், ரொம்ப நல்லா இருக்குதுப்பா, பிடிச்சிருக்குது. எனக்கு நம்ம பெரிய பெரிய டைரக்டரோட பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் காலம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஆகவே அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது. ஏன்னா அவர் சொன்ன கதை அவ்வளவு ஒரு அருமையான, அதுவும் கூட கற்பனையான ஒரு கதாபாத்திரம் அல்ல, நம்மிடையே வாழுகின்ற ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வைத்து அதுக்குள்ள என்னென்ன ஹீரோயிசம் பண்ண முடியுமோ அதை சொல்லியிருந்தாரு. அது மாதிரி இதிலும் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிற, நடமாடுகின்ற ஒரு வாழ்க்கையை இதிலே படமாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த பாடல்களை முன்னாடியே நான் என்னுடைய ஆபீஸ்ல கேட்டேன். சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்கீங்க சார். அதில் எப்போவுமே எனக்கு நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக இருந்தாலும் மெலடிஸ் பர்சனலாக மெலடிஸ் நைட்டில் நான் யாரோடையும் உட்காந்து தண்ணி அடிக்கிறதில்ல, தனியாக தான் உட்காருவேன். ஒரே ஒரு ட்ரிங்க்ஸ் தான் அடிப்பேன். அந்த ட்ரிங்க்ஸை போட்டுக்கிட்டு ஆல் மெலடிஸ், ஓல்டு மெலடிஸ் தான் கேட்டுக்கிட்டு அப்படியே தனியாக உட்காந்து நானும் அந்த இசையும் அந்த ட்ரிங்க்ஸ், இதுதான் என் வாழ்க்கை. யாரோடையும் உட்கார மாட்டேன். அப்படி அந்த மெலடிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இதில் 2 மெலடிஸ் நான் அவர்கிட்டே சொன்னேன். நான் அதாவது நாங்கள்லாம் இளையராஜா காலத்துலேருந்து வந்தவங்க. அவருடைய சாயல், ஆனால் சாயல்னா காப்பி வேற, சாயல் வேற, ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த ஒரு இளையராஜா பாடல்களை, அன்றைய இளையராஜா பாடல்களை அன்றைய காலகட்டத்தில் கேட்டது மாதிரி இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்ல. அதே மாதிரி ஒண்டி கொண்டி எனக்கு பிடிச்சது. சாதாரண ஒண்டி கொண்டி வரியா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை வைத்து ஒரு பாடலை நீங்க பண்ணியிருந்தீங்க. நிச்சயமா ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு பாடல்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பாடல்கள்னால இந்த படம் வெற்றி அடையும். அது ஒரு காரணம். அவர் கதை, அவருடைய இயக்கம். அடுத்து இந்த படத்தின் தயாரிப்பாளரை பற்றி சொன்னாங்க, உலகம் சுற்றும் வாலிபன். யாருன்னே தெரியாது அந்த உலகம் சுற்றும் வாலிபன். சார் நீங்க தானா சார்? உலகம் சுற்றிட்டு இங்க எங்க உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, தமிழ் திரைப்பட உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நண்பர் சிவா அவர்கள் சொன்னதை போல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக
உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இவர் இளைஞன் வந்து இந்த கதையை முழுசா சொல்ல, இவர்கள் வாழ்க்கையை படமாக்குகிறேன் என்று சொன்னப்போ நான் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா உடைய மோகத்தில், சினிமாவில் ஒரு இயக்குனராக வரணுன்ற ஒரு வெறியில் வீட்டை விட்டு ஓடியாந்து, ரொம்ப சின்ன வயசு அது, வீம்புக்கு ஓடியாந்துட்டேன். ஒரு 5-6 நாள் பட்டினி கிடந்தேன். அதுக்கு மேலே முடியல. வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு மனசு வரல. ஒரு பிடிவாதம், ஒரு வெறி. இல்லை ஒரு டைரக்டர் ஆகிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வெறி. ஆனால் பசி தாங்க முடியல. முதல்ல அந்த பசியை போக்குறதுக்காக ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். அது ஒழுங்காக வேலை செய்யலை. அவன் துரத்தி விட்டாங்க. ஒரு 3 நாள் தான் வேலை செஞ்சேன். 2வது நான் செய்த வேலை ஒரு பில்டிங்கில், கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங்கில் மேஸ்திரி வேலை. மேஸ்திரிக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். அதுவும் பத்தாதுன்னு என்ன பண்ணுவேன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு 1 மாதம் கழித்து மேஸ்திரி வேலையோடு சேர்ந்து செங்கலை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது கொத்தனார் வேலை. இந்த வேலையும் நான் செய்திருக்கிறேன். அது எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் கதை சொல்லும்போது அவற்றை சொன்னேன். நான் கதை சொல்லி முடித்த உடனே ஒரு அடித்தளம் நான் போட்டுட்ட, இங்கே சென்னைக்கு வந்து நான் வாழ்வதற்கு போட்ட அடித்தளம், அந்த அடித்தளம் தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கடவுள் கொண்டாந்து இந்த நிலைமையில் வச்சிருக்கிறாரு. ஆகவே இந்த அடித்தளம் போட்டிருக்கின்ற இந்த எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். அதே போல இந்த படத்தில் நடித்தவர்கள், முதல் படம் ஒரு பெரிய ஹிட்டு, மகேஷ். சிலருக்கு வந்து சினிமான்றது எப்படின்னா, அது ஒரு மாதிரியான மாயையான ஒரு உலகம். அது வெற்றி பட்டுன்னு வந்துடும், ஒரு சிலருக்கு ஸ்லோவா வரும். நிச்சயமாக நீங்க உழைச்சோம்னா அந்த வெற்றியை நிச்சயமா தொடலாம். அது மாத்திரம் நிச்சயம். உழைக்கணும். அதுக்கு நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கணும். என்னென்ன கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் எப்படி நீங்க நல்லா பண்ணியிருப்பீங்க. நிச்சயமா இந்த ஒரு கொத்தனார், ஒரு மேஸ்திரியா வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையை நம்ம உற்று கவனித்து அவங்கள நம்ம மாறி, நிச்சயமா நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்குது. ஏன்னா நான் கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவன். ஒருவனை கடவுள் உயர்த்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் எந்த மனுஷனாலையும் பிடிச்சு நிறுத்திட முடியாது. நான் மனிதர்களை நம்புறதே கிடையாது. அதே மாதிரி கடவுள் உங்களை பிடிச்சி பாதாளத்தில் தள்ளணும்னு நினைச்சிட்டாருன்னா எந்த மனுஷனாலையும் தூக்கி விட முடியாது. அதனால எந்த கடவுள் நான் சொல்லலை. நீ இயேசு கும்பிடுறியா, சிவபெருமான கும்பிடுறியா, அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். காலையில் அந்த சக்தியோட வேலை செய்யுங்க. நிச்சயமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை போல இந்த கதாநாயகி அவர்களும் கன்னடத்திலிருந்து வந்து, நான் தான் சிவாட்ட சொன்னேன், என்னப்பா இந்த போல உழக்குது இந்த பொண்ணு, கன்னடன்றாங்க, ரொம்ப அழகா பேசணுமா, அதை வச்சே தெரியுது நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே இதை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசினார், இலக்கியம்லாம் சொன்னார், இலக்கியவாதி மாதிரி பேசினார். அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னுடைய மருமகன் மாமா மாமான்னு கூப்பிடுவாரு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த மாமா இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு வந்த மாமா. நான் ஈஸியா அந்த மாமா இல்லை. ஆகவே எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.